ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. गुकारस्तु अन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. हरि ओम्. போன வகுப்புல சில வகுப்புல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது கோத்திரம் அப்படிங்கிறது பார்க்கும்போது ஒரே கோத்திரத்துல உள்ளவங்க 100 தலைமுறை இடைவெளி இருந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு விவேகானந்த சுவாமி சொல்றார். மனுஸ்மிருதி சொல்றத அவரு சொல்றார். கோத்திரம் வர்ணம்ங்கிறது வேற வேற அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அது சொல்லும்போது அதுக்கு காரணம் கலப்பு ஏற்படணுங்கிறதுக்காக வேண்டி, அப்பதான் அதனுடைய வலிமை வீரியம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னேன். எனக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வார்த்தை அதுல என்ன அப்படின்னா, ஒட்டு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ஹைபிரிட். ஒட்டு செடிகள் சிறந்த 2 குணத்தை ஒட்டி உருவாக்குறது. பழைய காலத்துல அதை ட்ரையல் அண்ட் எரர் பலவிதமா தடவை முயற்சி பண்ணும்போது ஒரு தடவை சக்சஸ் ஆகும், அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஜெனட்டிக்ஸ் எல்லாம், ஜீன் அறிவியல் எல்லாம் வந்ததுனால லேப்ல துல்லியமாக எளிமையாக பண்ணிட முடியும். அந்த ஒட்டு அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நான் கோத்திர கலப்பு அப்படிங்கிறத சொல்றேன். யாமினி அம்மாவுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அதுல கோத்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதா அப்படின்னு. செடிகள்ல கூட அயல் மகரந்த சேர்க்கை, தன் மகரந்த சேர்க்கை, அதுல அயல் மகரந்த சேர்க்கையில உருவாகக்கூடியதுதான் வீரியம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு கூட தாவரவியல் பாட்டனியும் சொல்லுது. அது மாதிரி நமக்கு பழக்கத்துல சீம கருவேல மரம், பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி, காட்டு நெல்லி, நாட்டு நெல்லி, இந்த மாதிரி எல்லாம் சில பிரயோகங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்கு. பாரம்பரியமானது, வெளிநாடுகளிலிருந்து வந்தது. இப்ப புதுசா மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காய், GMC நினைக்கிறேன், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப், இந்த மாதிரி எல்லாம் கூட வந்திருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த சயின்ஸ், அந்த காலத்துல இருந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதை வச்சுட்டு அவங்க அந்த கோத்திர கலப்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னாங்க. அது நமக்கு இன்னைக்கு பகுத்தறிவு கூமுட்டைகள் சொல்லக்கூடிய ஜாதி கலப்பு திருமணம், மத கலப்பு திருமணம், அந்த மாதிரி கலப்பு திருமணத்தை குறிக்கிற விஷயம் இல்லை.
அது ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு கேட்ட கேள்விகள்ல ஒரு கேள்வி, சமய வகுப்பு, ஆன்மீக வகுப்பு ஆகியவற்றில் கலந்து கொள்ளும் போது ஜீவாத்மா, பரமாத்மா போன்ற விஷயங்களில் ஒரு தெளிவு ஏற்பட்டு நாம் அமைதி பாதையில் வாழ்க்கையில் செல்லவே விரும்புகிறோம். ஆனால் நாம் எதிரில் சந்திக்கும் நபர்கள் சில நேரம் நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கும் போது அவர்களை எவ்வாறு கையாள்வது? அவர்கள் பாவ புண்ணியங்கள் பார்ப்பதில்லை. பிறரையும் காயப்படுத்தக்கூடாது, நாமும் காயப்படக்கூடாது. ஆனால் பிரச்சனைக்கு தீர்வும் வேண்டும், என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. கீதையில கிருஷ்ணன் 2 இடத்துல சொல்றார், துக்காலயம் அசாஸ்வதம், அனித்யம் அசுக்கம் லோகம். இந்த உலகம் அப்படின்னா அது துன்பமானதுதான், நிரந்தரம் இல்லாததுதான். அனித்தியம், நித்தியம் இல்லை. அசுகம், சுகமானதும் இல்லை. பொதுவா நாம நிறைய பேர் அப்படி ஒரு மயக்கத்துல இருக்கிறோம். ஆனா உலகத்தினுடைய தன்மை அது கிடையாது. துக்க ஆலயம், புஸ்தகாலயம், வித்யாலயம் மாதிரி துக்க ஆலயம் அசாஸ்வதம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற. இதுதான் உலகத்தினுடைய தன்மை. மகாபாரதத்துல வியாசர், மகாபாரதத்தை எழுதினவருக்கு பேரு வியாசர்னு சொல்லுவாங்க, பாதராயணர்னு சொல்லுவாங்க, வேத வியாசர்னு சொல்லுவாங்க, பாராசரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி அவருக்கு பல பேர் இருக்கு, அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் என்னுடைய வேற பதிவுகள்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வியாசர் மகாபாரதத்தை எழுதினார். 5வது வேதம்னு அது கருதப்படுது. வேற உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாம் மகாபாரதத்துல இருக்குது. மகாபாரதத்துல இல்லாதது வெளியே இல்லை அப்படின்னு அத புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு நூல். ராமாயணம் அப்படிங்கிறது 24,000 ஸ்லோகங்கள், 24 எழுத்துக்கள் காயத்ரிக்கு, 24,000 ஸ்லோகங்கள் உள்ளது ராமாயணம். ஒவ்வொரு 1000மும் காயத்ரியினுடைய முதல் எழுத்தை வச்சு தொடங்கும். மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகங்கள் உள்ளதுன்னு சொல்லப்படுது. இலியட், ஒடிசி அப்படிங்கிற வெளிநாட்டு காவியங்கள்லாம் இவைகளுடைய கால் தூசுக்கு வர முடியாது. அப்படி பிரம்மாண்டமான படைப்பு. இலக்கிய ஆய்வாளர் அவங்க உண்மையை தேடணும், தத்துவம் தேடணும் எல்லாம் இல்லை. வெறுமனே இலக்கிய ஆர்வம் உள்ளவர்களாக, ரசனை உள்ளவர்களாக இருந்தா கூட அவங்களுக்கு கூட இது ஒரு பெரிய விருந்தா இருக்கும். வேதங்களுடைய கருத்துக்களும் இதுல அடங்கி இருக்கனால இது 4வது வேதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. வேதங்களை தொகுத்த வியாசரே இந்த மகாபாரதத்தையும் எழுதுறார். அவர் வாழ்ந்த காலத்துல நடந்த சம்பவங்கள் அவர் எழுதுறார். வால்மீகி ராமாயணம் வால்மீகி காலத்துல நடந்த எழுதப்பட்டது. வியாசருடைய மகாபாரதம் வியாசருடைய காலத்துல நடந்த விஷயங்கள் எழுதப்பட்டது. அந்த வியாசர் மகாபாரதத்துல இந்த உலகத்தில மனிதர்களை பத்தி சொல்லும்போது, எல்லா மனிதர்களும் 2 நூல் கொண்டு நெய்த ஆடைகள், கருப்பு வெள்ளை அப்படிங்கிற 2 நூல் கொண்டு நெய்த ஆடைகள். எல்லாருக்கிட்டையும் கருப்பும் இருக்கு, வெள்ளையும் இருக்கு. சிலர்கிட்ட கருப்பு கூட இருக்கலாம், சிலர்கிட்ட கருப்பு குறைவா இருக்கலாம். இல்ல கருப்பு அப்படிங்கிறது தீமை, கெட்ட குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அசுர குணம் எடுத்துக்கிட்டா
பகவத்கீதை பாஷையில சொல்றதா இருந்தா அசுரகுணம். வெள்ளைங்கிறது தேவகுணம். தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் பின்னாடி வரப்போகுது. இப்ப எல்லா மனிதர்கள்ட்டையும் மனிதனும் இருப்பாங்க, விலங்கும் இருப்பாங்க, அல்லது அசுரரும் இருப்பாங்க, தேவரும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இது கூட குறைய இருக்கலாம். திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். நாம ஒரு ஆளை பாக்குறோம், அவற்றை நல்லதுக்கு கூடுதல் இருக்குதா கெட்டது கூடுதல் இருக்குதாங்கிறத பொறுத்து நாம அவரை நல்லவர் கெட்டவர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்போ உலகத்துல நம்ம எல்லாருமே நல்லவங்களும் தான் கெட்டவங்களும் தான். மகாபாரதத்துல இப்படி ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. இது உண்மையிலேயே மகாபாரதத்துல இருக்கா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சுவாரஸ்யம் இருக்கிறதுனால நான் அதை சொல்றேன். துரோணர் பாண்டவர்கள்ல முதன்மையானவரான யுதிஷ்டிரரையும் தார்த்தராஷ்டிரர்கள்ல முதன்மையானவரான துரியோதனனையும், நான் இந்த இடத்துல வேணும்னே இந்த வார்த்தையை சொன்னேன். பாண்டவர்கள்னு ஒரு வார்த்தை சொன்னேன், தார்த்தராஷ்டிரர்கள்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ரெண்டையும் கவனமா பயன்படுத்தின வார்த்தைகள். ஏன்னா கௌரவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தைய, கௌரவர்கள் இல்ல கௌரவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் ரொம்ப சகஜமா பயன்படுத்துறோம். கௌரவர்கள் அப்படின்னாலே 100 பேரு, துரியோதனாதியர் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அது தப்பு. கௌரவர்கள் அப்படிங்கிற வார்த்தை குரு வம்சத்தில் வந்தவர்கள், தத்திதம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. ஜனகன் பரம்பரையில வந்தா ஜானகி, பர்வதராஜன் பரம்பரையில வந்தா பார்வதி, வசுதேவன் பரம்பரையில வந்தா வாசுதேவன், ரகு பரம்பரையில வந்தா ராகவன், தசரதன் பரம்பரையில வந்தா தாசரதி. இந்த மாதிரி இப்ப கன்னியாகுமரி மாவட்டக்காரங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஹிந்து பாரம்பரியத்துல வந்தா ஹைந்தவ சேவா சங்கம், மண்டகாடு. அப்போ இந்த மாதிரி பிரயோகத்துக்கு தத்திதம்னு பேரு. கௌரவர் அப்படிங்கிறது ஒரு தத்தித வார்த்தை. குரு பரம்பரையில வந்து எல்லாரையும் குறிக்கும். துரியோதனாதியர்களும் கௌரவர்கள் தான், பாண்டவர்களும் கௌரவர்கள் தான். துரியோதனனுக்கு அப்பா திருதராஷ்டிரங்கிறதுனால அவங்கள தார்த்தராஷ்டிரர்கள்னு சொல்லலாம். பகவத்கீதையில அதை பயன்படுத்தி இருக்கு. பாண்டுவனுடைய பரம்பரையில இருக்கிறதுனால பாண்டவர்கள்னு இவங்களை சொல்லலாம். தார்த்தராஷ்டிரர்கள்ல முதன்மையானவனான துரியோதனனையும் பாண்டவர்கள்ல முதன்மையானவனான யுதிஷ்டிரரையும் துரோணர் கூப்பிட்டு 2 பேருக்கும் 2 டாஸ்க் கொடுக்கிறார். இந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட் கொடுக்கிற கேனத்தனம் நடந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் கொடுக்கறது பிள்ளைக்கு, செய்யறது அம்மா அப்பா மாமன் அத்தை பாட்டி எல்லாரும் செய்வாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு 2 ப்ராஜெக்ட் கொடுத்தார். யுதிஷ்டிரரை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த உலகத்துல ஒரு கெட்டவனை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு. துரியோதனனை கூப்பிட்டு சொன்னாரு, உலகத்துல ஒரு நல்லவனை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னு. அல்லது இப்படி கூட சொல்லலாம், எத்தனை நல்லவங்க இருக்காங்கன்னு எண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாரு. யுதிஷ்டிரர்கிட்ட எத்தனை கெட்டவங்க இருக்காங்க எண்ணிட்டு வான்னு சொன்னாருன்னு சொல்லலாம். 2 பேரும் ஊர் உலகம் எல்லாம் சுத்திட்டு திருப்பி வந்தாங்க. ப்ராஜெக்ட் ரிசல்ட் கேட்டார். யுதிஷ்டிரர் சொன்னாரு, உலகத்துல கெட்டவங்களே இல்ல அப்படின்னாரு. எல்லாருக்கிட்டும் ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குது அப்படின்னாரு. துரியோதனன் சொன்னா, உலகத்துல நல்லவங்களே இல்ல, எல்லாருக்கிட்டையும் ஏதாவது கெட்ட குணம் இருக்கு அப்படின்னு. பொதுவா உலகம்ங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி நாம பாக்குறது தெரியுது.
இப்படி ஒரு பிலாசபி புத்த மதத்துல இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பாக்குறீங்க. திருஷ்டி சிருஷ்ட வாதம் அப்படின்னுங்கிறது பேரு. அது என்ன சொல்லுவாங்க, வித்தின் கோட் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இந்த பிலாசபி. நாமளும் இந்த பிலாசபி சொல்லுவோம், ஆனா நிபந்தனைகளுக்கு உட்பட்டதா சொல்லுவோம். புத்த மதத்துல நிபந்தனை ஒண்ணும் கிடையாது, பொத்தாம் பொதுவா அடிச்சு விட்டுருவாங்க. ஆனா நாம கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறதுனால, மூளையை பயன்படுத்துறவங்கிறதுனால நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இந்த பிலாசபியை பயன்படுத்தும். கனவு இருக்கு, நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பாக்குறீங்க. திருஷ்டி சிருஷ்ட வாதம் அந்த இடத்துல பொருந்தும். பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன எதுனால சாவசமா பார்த்துக்குவோம். அதுலயும் அப்படித்தான். இப்படி ஒரு உண்மை ரியாலிட்டி இருக்கு, நாம பார்க்க நினைக்கிறத பாக்குறோம். இப்ப டாக்டர்களுக்கு தெரியும், சில பேஷண்ட் ஆரோக்கியமா இருப்பாங்க, ஆரோக்கியம் இல்லைன்னு அவங்க நினைப்பாங்க. நாம ஏற்கனவே ஒரு பூனை கதை பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். நான் பூனை அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போகாத கதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கமும் இருக்கு. இப்போ நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பார்க்கல, ஏன்னா நீங்க யாரும் வீடியோ ஆன் பண்ணாதனால. ஏங்க முன்னாடி லேப்டாப் இருக்கு, மேசை இருக்கு, இத்தியாதிகள் இருக்கு. இதெல்லாம் நான் நினைக்கிறதுனால நான் பார்க்கல, அது இருக்கிறதுனால நான் பார்க்கிறேன். சிருஷ்டி சிருஷ்ட திருஷ்டி வாதம், இருக்கிறத பார்க்கிறது, இதுவும் ஒரு பக்கம் இருக்கு. இதுல நாம தப்பு பண்றோமா, நாம ஆப்ஜெக்டிவா இருக்கிறோமா, இத சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ்னு சைக்காலஜில வேணா சொல்லலாம். சப்ஜெக்டிவா பார்த்தால் அது திருஷ்டி சிருஷ்டவாதம், நாம பார்க்க விரும்புறத நாம பார்க்கிறோம். ஆப்ஜெக்டிவா பார்த்தா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதாந்தம் நமக்கு தர விரும்புறது இருக்கிறத நாம பார்க்கிற தன்மைக்கு கொண்டு வரதுதான். அப்ப இந்த உலகத்துல பிராக்டிக்கலா சொல்ல போனா துரியோதனன் சொன்னதுதான் கரெக்ட். தர்மபுத்திரர் சொன்னது அவருடைய பெருந்தன்மையால சொன்னார். ஆனா நடைமுறையில அயோக்கியங்கள் தான் உலகத்துல அதிகம். அடுத்தவன் சொத்தை ஆட்ட போடுறவங்க அப்படின்னு தொடங்கி சுயநலவாதிகள், கோபக்காரர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், இப்படி பெரும்பான்மையானவங்க இப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் சில பேர் சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில உண்மை சொன்னா பிரச்சனைனா பொய் சொல்லிடுவாங்க. சில பேர் பொய் சொல்றதுக்குன்னே பிறந்திருப்பாங்க, சில பேர் சூழ்நிலை காரணமாக பொய் சொல்லுவாங்க, மற்றபடி பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல ஒரு கிரடேஷன் இருக்கலாம். ஆனா உலகத்துல சுயநலவாதிகள் அதிகம், அதனால பொதுவா கெட்டவங்க தான் அதிகம். அதுவும் இது கலிகாலம் வேற, எல்லா காலத்திலயும் அயோக்கியங்க உண்டு, ஆனா கலிகாலத்துல அதிகம் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால
நம்ம சுற்றி நல்லவங்க இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வாழ்றது ஒரு பிராக்டிக்கலான வாழ்க்கை கிடையாது. நாம ரொம்ப கால்குலேட்டிவா தான் வாழ்ந்தாகணும். நம்முடைய ஸ்டெப்ஸ், நம் அடிகள் ரொம்ப மெஷர்டு அளவாதான் இருக்கணும். யாருக்கிட்ட என்ன பேசலாம், எப்ப பேசலாம், எவ்வளவு பேசலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கறதுல எல்லாம் நம்ம கவனமா தான் இருக்கணும். இந்த உலகத்துல வாழ்றது அப்படிங்கிறது க்ஷுரஸ்ய தாரா நிஷிதம் குஹாயாம் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. வாழ் முனையில நடக்கிறது மாதிரி. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியாது, யாரு மனுஷன் யாரு மிருகம்னு தெரியாது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு தெரியாது. அவங்க நம்ம கிட்ட காட்டுற முகத்தை தான் நம்ம பார்க்க முடியும். இல்ல தெய்வ அனுகிரகம் இருந்தது, நமக்கு ஒரு இன்டியூஷன் இருந்தது, இல்ல நமக்கு போதுமான டேட்டா இருந்தது அப்படின்னா தான் ஒரு ஆளை நம்ம சரியா ஜட்ஜ் பண்ண முடியும். சக்கப்படமா சூந்து பாக்குறதுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது பலாப்பழம் நல்லதா கெட்டதா, விளைஞ்சிருக்கா இல்லையா எப்படி தெரியறது, வெட்டி பார்த்தாதான் தெரியும், மற்றபடி தெரியாது. அது மாதிரி ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதும் அப்படித்தான். இதுல பல சமயங்கள்ல ரியாக்ஷன் நடக்கும். நாம ஒருத்தட்ட அன்பா இருந்தா அவங்க நம்மகிட்ட அன்பா இருப்பாங்க, நாம ஒருத்தட்ட உண்மையா இருந்தா அவங்க நம்மகிட்ட உண்மையா இருப்பாங்க, நாம ஒருத்தட்ட நேர்மையா இருந்தா அவங்க நம்மகிட்ட நேர்மையா இருப்பாங்க. இது பொதுவா எல்லாத்துக்கும் விதிவிலக்கு உண்டு. சில பேர் அப்படி இல்லை, நாம உண்மையா இருந்தாலும் அவங்க நம்மளை ஏமாத்துறவங்களா இருப்பாங்க, நாம அன்பா இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட வெறுப்பு காட்டுறவங்களா இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அப்ப இந்த உலகத்துல தென்னைக்கும் பனைக்கும் ஒரே தள போட முடியாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அப்ளை ஆகாது. ஒவ்வொருத்தருடைய பெருவிரல் ரேகையும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தரையும் நாம வேற வேற விதமாகத்தான் டீல் பண்ணணும். நல்ல அதிகாரிகள் கிடையாது, நல்ல நீதிபதிகள் கிடையாது, நல்ல காவல்துறை கிடையாது, நல்ல அரசியல்வாதிகளும் கிடையாது. அதனால நாம நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்கணும். நமக்கு இந்த உலகத்துல பொழைக்க தெரியணும். அப்படி இல்லாம நான் உண்மையே பேசுவேன், நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு வாழ்றது ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை கிடையாது. நமக்கு ஏராளமான புராண இதிகாச கதைகள் இருக்கு. அதுல ஒண்ணு மகாபாரதம். மகாபாரதம் நமக்கு சொல்றது இதுதான். பஞ்சபாண்டவர்கள் அப்படின்னு ஒரு 5 பேர் இருந்தாங்க. பாண்டு அப்படிங்கிற ஆளுக்கு பிறந்தவங்க. பாண்டு அப்படிங்கிறவருக்கு பிறந்த 5 குழந்தைகள். பஞ்சன்னா 5. அந்த 5 குழந்தைகளுக்கு அப்பாவுக்கு பெயரை வச்சு அடையாளம் பஞ்ச பாண்டவர்கள். 5 பேருமே சொக்க தங்கம். நேர்மையானவங்க, உண்மையானவங்க, அன்பானவங்க, அநியாயம் பண்ணாதவங்க. அவங்களுடைய தலையெழுத்து அவங்க காட்டுல பிறக்க வேண்டி வந்தது. அவங்க அப்பா தான் ராஜாவா இருந்தார். அவங்க அப்பா தான் அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார். அவங்க அப்பா அந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருந்த அவர், அந்த காலத்துல பொதுவா ராஜாக்கள் பதவி பைத்தியம், நாற்காலி பைத்தியம், எப்படி 100 1000 500 கொடுத்து மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி பதவியில உட்கார்ந்துக்கிடணும், அப்பதான் கொள்ளையடிக்க சௌரியமா இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையில அந்த காலத்துல விதிவிலக்குகள்லாம். பாண்டவ ஒரு நல்ல ராஜாவா இருந்தார். ஆனா அவருக்கு ராஜ்யத்துல பெரிய பற்றுதல் கிடையாது. அதனால அவரு காட்டுக்கு தபஸ் பண்ண போயிட்டார். அப்படி அவர் காட்டுல தபஸ் பண்ணும்போது இந்த குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அவர் பேரு திருதராஷ்டிரன். அவரு குருடு. அவரு குருடா இருந்ததுனால அவருக்கு அரச பதவி கொடுக்க முடியல. பாண்டுவுக்கு கொடுத்தாங்க. பாண்டு காட்டுக்கு போகும்போது அண்ணனை கூப்பிட்டு, எனக்கு பதிலா நீங்க, எனக்கு பிரதிநிதியா நீங்க பாத்துக்குங்க,
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு இங்க ஒரு 100 குழந்தைகள் பிறக்குது. 100 குழந்தைகள் டெஸ்ட் டியூப் பேபியா பிறந்தது அப்படின்னு வேணா அறிவியல் பாஷையில சொல்லணும்னா சொல்லலாம். 100 குழந்தைகள் பிறந்ததுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் காரணம். ஒரு 15 வயசு தர்மருக்கு ஆகும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு, பாண்டு இறந்துடுறாரு. அப்போ அவருடைய மனைவி குந்தி, அந்த விதவை தாய் 5 குழந்தைகளோட காட்டுல இருந்து கஷ்டப்பட வேண்டாம்னு நினைச்சு அவங்களை சுற்றி இருந்த ரிஷிகள், முனிவர்கள் அவங்கள உங்க வீட்டுல கொண்டு அரண்மனையில கொண்டு விட்டுட்டு வரோம், நீங்க எதுக்கு காட்டுல கிடந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டி கொண்டு வந்து அஸ்தினாபுரம் அரண்மனையில திருதராஷ்டிரட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த 5 பேரும் வாரத துரியோதனம் பாக்குறான். திருதராஷ்டிரனுடைய மூத்த பையனுக்கு பேரு துரியோதனன். அவன் பாக்குறான். பார்த்த உடனேயே அவனுக்கு இவங்க மேல வெறுப்பு. இவங்க அவனுக்கு எதுவுமே பண்ணல. அந்த பார்த்த கணத்துல இருந்து அதற்கு பிறகு பல வருஷங்களும் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனனுக்கு அவனுடைய கூட்டத்துக்கு நல்லது செய்யறதுக்கே தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. விட்டு கொடுத்தாங்க, அனுசரிச்சு போனாங்க, பொறுத்துக்கிட்டாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தும் அது அந்த துரியோதனன் அன்கோ அதை மாத்தவே முடியல. கடைசி வரைக்கும் பாம்பு விஷத்தோட பிறக்கிறது மாதிரி துரியோதனன் அயோக்கியனாகவே பிறந்து அயோக்கியனாகவே வாழ்ந்து மடிஞ்சான். பஞ்சபாண்டவர்களுடைய நல்ல குணங்கள், நல்ல அப்ரோச், தம்பிகளை வழிப்படுத்துறதுக்கு, நல்வழிப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சிகள், அவங்களுக்கு புரிய வைக்க எடுத்த முயற்சிகள் எதுவும் துரியோதன ஆதியர்கிட்ட பயனளிக்கவே இல்லை. அவங்க எப்படியாவது இவங்களை விரட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த 5 பேருக்கும் தொல்லை கொடுக்கிற பழக்கம் இந்த 100 பேர் கூட்டத்துக்கு இருந்தது. துரியோதனன் முதலான 100 பேருக்கும் இருந்தது. அவங்களுக்கு அதுல ஒத்தாசைக்கு ஒரு டீம் இருந்தது. ஒண்ணு அவங்களுடைய மாமா சகுனி அப்படின்னு பேரு, இன்னொன்னு கர்ணன். இதுல மெயின் பார்ட்டி 4 பேர். துரியோதனன், அவனுடைய ஒரு தம்பி துஷாசனன், அவங்க மாமா சகுனி, துரியோதனனுடைய நண்பன் கர்ணன். இந்த 4 பேரையும் மகாபாரதம் துஷ்ட சதுஷ்டயர்கள் அப்படின்னு சொல்லுது. அயோக்கியனு 4 பேர் அப்படின்னு. INDI கூட்டணி மாதிரி அது ஒரு கூட்டணி. இவங்க சின்ன சின்ன சொறி கொட்டல்கள், சல்லியங்கள், உபத்திரவங்கள், தொந்தரவுகள் கொடுக்கும்போது அந்த 5 பேர்ல 2வது ஒரு ஆசாமி இருந்தான். ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு நாம படிக்கணும்னு இந்த 2வது ஆசாமியை பார்த்து படிக்கணும். ரொம்ப பிராக்டிக்கலான மனுஷன், நல்லவன். ஆனா வெறுமனே நல்லவன் இல்ல. தங்கம் 24 கேரட்டா இருந்தா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. தங்கம் கொஞ்சம் மாற்று குறைவா இருக்கணும், அது செம்பு சேரணும், சேர்ந்தா தான் நகை நட்டுகள் பண்ண முடியும். அது மாதிரி நீங்க நல்ல இருந்தா 24 கேரட் ஆளா இருந்தா 10 மாதம் தங்கமா இருந்தா வாழ முடியாது. அதுக்கு உதாரணம் அவங்களுடைய அண்ணன் திருதராஷ்டிரன், யுதிஷ்டிரன் அல்லது தர்மபுத்திரன். 2வது உள்ளவன் பேரு பீமன். அவன் தான் ரொம்ப பிராக்டிக்கலானவன். மகாபாரதத்துல நாம நல்லவங்களான நாம
கத்துக்க வேண்டியது பீமன் கிட்ட இருந்து. இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, இந்த அயோக்கியர்கள் நிறைந்த உலகத்துல எப்படி வாழ்றது, எப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறது, நாம நல்லவங்களா இருந்துகிட்டே மத்தவங்களை எப்படி அயோக்கியனால எப்படி டீல் பண்றது அப்படிங்கிறது பீமன் கிட்ட இருந்தா கத்துக்கணும். மத்த எல்லா கேரக்டரும் இந்த உலகத்துல பிராக்டிக்கலா வாழ்றதுக்கு உதவாது. இதுக்கு அடுத்தது ஒரு கேரக்டர் சொல்லணும்னா ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் தான் இந்த பகவத்கீதைய சொன்னவர். அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். மகாபாரத்ல நூற்றுக்கணக்கான கேரக்டர் இருந்தாலும் பாத்திரங்கள் இருந்தாலும் நாம கத்துக்கிறதுக்கு இந்த 2 பேர் தான் பயன்படுவாங்க. ஒண்ணு இவங்களுடைய மச்சா, அதாவது குந்தி வந்து கிருஷ்ணனுக்கு அத்தை அப்படின்னா மச்சா முறை தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த பஞ்சபாண்டவருடைய மைத்துனரான ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்கள்ல பீமன். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் பயன்படுவாங்க. அப்ப இந்த 5 பேருக்கு 100 பேரு, அதுல முக்கியமாக துரியோதனன், துஷ்சாசனன், சகுனி, கர்ணன். துரியோதனனுக்கு கூட உண்மையான பேரு சுயோதனன். அவனுடைய அயோக்கியத்தனத்தினால அவனுடைய பேரு பிறகு துரியோதனன் மாறி போச்சதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. நல்ல போராடி சுயோதனன், நல்ல யுத்தம் பண்றவன் அப்படிங்கிறதான் வேற. அவனுடைய அயோக்கியத்தனத்தினால அந்த சூ எடுத்துக்கிட்டு துண்ணு போட்டாங்க, துரியோதனன் போட்டாங்க. அநியாயத்துக்கு சண்டை போடுறவன், அயோக்கியத்தனமா சண்டை போடுறவன் அப்படின்னு. அப்ப இவங்க வந்து இவங்களுக்கு தொந்தரவு, இடைஞ்சல்கள், கஷ்டங்கள் கொடுக்கும் போது இந்த பீமன் ஒரு மலை மாதிரி, அரண் மாதிரி நின்னு காப்பாத்திடுவான். இவங்க 100 பேரு சேர்ந்து இந்த 5 பேருக்கு தொந்தரவு கொடுக்க போனாலும் பீமன் ஒரு ஆளாட்டு அத்தனை பேரையும் விரட்டி விட்டுருவான். இப்ப இதனால என்னாச்சுது, 5 பேரையும் ஒழிக்கணும். ஆனா பீமன் ஒரு மலை மாதிரி நின்னு, அரண் மாதிரி நின்னு மற்ற 4 பேரையும் தொட விட மாட்டேங்கிறான். ஒருவேளை மீறி ஏதாவது பண்ணிட்டோம்னா அதுக்கு பழிக்கு பழி வாங்கிடுறான். அவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன சிராய்ப்பு கொடுத்தா இவன் நம்ம கையே உடைச்சிடறான். அப்ப என்ன ஆகுது, துரியோதனனுடைய போக்கஸ் 5 பேரை சமாளிக்கிறதுல இருந்து, 5 பேரை ஒழிச்சு கட்டுறதுல இருந்து, 5 பேருக்கு கெடுதல் பண்றதுல இருந்து, 5 பேரை விரட்டி விடுறதுல இருந்து பீமன முதல் ஃபர்ஸ்ட் டார்கெட். பாரதத்துல ஐஎன்டி அயோக்கிய கூட்டணிக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் யாரு? மோடி. அத மாதிரி பீமன் முதல் டார்கெட் ஆயிட்டார். அதனால என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அயோக்கிய 4 அணி, துரியோதனன், துஷாசனன், சகுனி, கர்ணன், இந்த அயோக்கியர் கூட்டம் என்ன பண்ணிச்சதுன்னா, பீமனுக்கு சாப்பாட்டுல ரொம்ப பிரியம். அப்படி வளைச்சு கெட்டுவான், எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவான், நல்ல டேஸ்ட் பார்த்து சாப்பிடுவான். அவனுக்கு சாப்பிட மட்டும் இல்ல, சமைக்கவும் தெரியும். அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு சாப்பிட மட்டும்தான் தெரியும், சமைக்க தெரியாது. அவனுக்கு சாப்பிடவும் தெரியும், சமைக்கவும் தெரியும். அதனால அவனுடைய அந்த பலகீனத்தை பயன்படுத்தி சாப்பாட்டுல விஷத்தை போட்டு கொண்டு போறணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கிறது டீனேஜ்ல. இவங்கள ரொம்ப பெரிய ஆட்கள் எல்லாம் இல்ல. பஞ்சபாண்டவர்கள் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்ல இவங்களுக்கு சாப்பாட்டுல துரியோதனன் அண்ட் கோ துஷ்ட சதுஷ்டயர்கள் பீமனுக்கு சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்து கொல்ல நினைக்கிறாங்க. நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, பீமன் சாப்பிட்டான். அவனுக்கு அந்த விஷம் பாதிக்கல, ஆனா விஷத்துல மயங்கி இவன் செத்து போனான் அப்படின்னு போட்டு போயிட்டான். யாரும் வேற யாரும் தெரியாது. வீட்டுக்கு வந்து தேடினா பீமன் காணல.
அந்த குடும்பத்துல மூத்தவர் ஒருத்தர் இருந்தார், பீஷ்மர்னு அவருக்கு பேரு. நியாயப்படி அவருதான் பட்டத்துக்கு வந்திருக்கணும், ராஜ்யத்துக்கு வந்திருக்கணும். அவருடைய பட்டத்தை தட்டி பறிச்சு சத்தியவதி அப்படிங்கிற ஒரு அம்மா அவங்க பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை வாங்க முயற்சி பண்ணாங்க. கடைசியில அவங்க பிள்ளைகள் வாரிசு இல்லாம இறந்து போறாங்க. அதற்கு பிறகு வந்த வாரிசுல தான் திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன் அப்படின்னு 3 குழந்தைகள். திருதராஷ்டிரன் கண் இல்லைங்கிறதுனால அவனும் ராஜ்யத்துக்கு வர முடியல. பாண்டு ராஜ்யத்துக்கு வரார், ஆனா அவர் ராஜ்யத்தை விட்டு தபசுக்கு போயிடுறாரு. அடுத்தது அவருடைய மூத்த பிள்ளை, குடும்பத்துக்கே மூத்த பிள்ளை யுதிஷ்டிரன் ஆட்சிக்கு வரணும். நீங்க அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறித்தால் உங்களுக்கு அது கெடுதல் பண்ணலாம். பீஷ்மருடைய உரிமையை சத்தியவதி பறிச்சாங்க. சத்தியவதி பரம்பரையே ஆட்சியில சரியா இருக்க முடியல. அவருடைய மகன் சித்திராங்கதன் கொலை செய்யப்பட்டான். விசித்திர வைரியன் அல்பாயுசுல போனா. அவங்களுக்கு பிறந்த திருதராஷ்டிரன் குருடா இருந்து ஆட்சிக்கு வர முடியல. பாண்டு ஆட்சிக்கு வந்தாலும் தபசுக்கு போயிட்டான். விதுரன் ஆட்சிக்கு வர முடியல. அதுக்கு அடுத்த தலைமுறை தான் துரியோதனாதியர்களும் பாண்டவர்கள், தார்த்தராஷ்டிரர்களும் பாண்டவர்கள். இந்த தலைமுறையில பாண்டவர்கள் ஆட்சிக்கு வரணும், முக்கியமா யுதிஷ்டிரர் ஆட்சிக்கு வரணும். ஆனா துரியோதனன் அவங்க கால வாரணும், அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முனைப்பா வேலை செய்துட்டு இருக்கான். அப்ப அந்த குடும்பத்துல மூத்தவரான பீஷ்மருக்கு, அது போலவே விதுரருக்கு, பீஷ்மருடைய ஒரு சகோதரர் முறையில் இருக்கிற ஒருத்தர், பஞ்சபாண்டவர்களுக்கு சித்தப்பா, தார்த்தராஷ்டிரர்களுக்கு சித்தப்பா. விதுரருக்கும் இவங்க 2 பேரும் பிரில்லியன்ட், ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப தார்மீகமானவர்கள், ரொம்ப பிராக்டிக்கலானவங்கன்னு சொல்ல முடியாது, விதுரரை சொல்லலாம். ஆனா விதுரர் ரொம்ப தர்மப்படி வாழ நினைச்சார். அதனால அவரு பதவிக்கு வேற ஆசைப்படல. இந்த 2 பேருக்கு ரொம்ப தெளிவா இவங்களுடைய சைக்காலஜி புரிஞ்சிருந்தது. இந்த அயோக்கிய பயில்கள் 100 பேரை பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதாவது மகாபாரதம் பிறக்கும் போதே, துரியோதனன் பிறக்கும் போதே நிமித்தங்கள், சகுனங்கள் ஒன்றும் சரியில்லாம இருந்தது. அதனால விதுரர் திருதராஷ்டிரருக்கு அறிவுரை சொல்றாரு, இவனை நாடு கடத்திடுவோம், கொன்னு போடுவோம் அப்படின்னு எல்லாம் அறிவுரை சொன்னாரு. திருதராஷ்டிரர் கேட்கல. அதனுடைய விளைவை அந்த குடும்பம் அனுபவிச்சது. மொத்த வாரிசுகளையும் மொத்த சத்திரிய குலத்தையும் நாசமாக்குனது துரியோதனன். அவன் பிறக்கும் போதே அந்த அறிகுறி எல்லாம் தெரிஞ்சதுங்கிறதுனால விதுரர் சொல்லி பார்த்தாரு, திருதராஷ்டிரர் கேட்கல. அப்படிப்பட்ட விதுரர், பீஷ்மர் 2 பேருக்கும் குலத்தை கடுக்க வந்த கோடாரி காம்புகள் இந்த 100 பேர்னு தெரியும். இதுல துரியோதனன் அவன் பின்னாடி வால் கடிச்சுக்கிட்டு போறது மற்ற 99 பேர். கூட பக்கவாத்தியத்துக்கு சகுனி, கர்ணன். இவங்களுக்கு இவங்க ஏதோ பண்ணிருப்பாங்கன்னு தெரிஞ்சது. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிடறாங்க. மயங்கி கிடக்கிற பீமனை கண்டுபிடிச்சிடறாங்க. பீமன் பிழைச்சு வந்துடுறான். இத மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை இவங்க பண்ணியிருக்கலாம். மகாபாரதம் ஒரு 3 விஷயத்தை மட்டும் பட்டியல் கொடுது. ஏன்னா சம்ஸ்கிருதத்துல 3 அப்படின்னா நிறையன்னு அர்த்தம்.
அடுத்தது என்ன பண்ணாங்க, சரி நம்ம கொடுத்த விஷம் வேலைக்கு ஆகல, இப்ப ரொம்ப கடுமையான ஒரு பாம்பு விஷத்தை வாங்கி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, பீமன் தூங்கிட்டு இருக்கும் போது விஷ பாம்பை வச்சு கடிக்க வைக்கிறாங்க. அதுலயும் பாம்பு செத்து போகுது, பீமன் குழைச்சிடறான். அந்த இது வேலைக்கு ஆகல. அப்புறம் அடுத்தது இந்த அயோக்கியர்கள் எல்லாம் ஒரு கூட்ட ஆலோசனை, சதி ஆலோசனை போடுறாங்க. துரியோதனன், துச்சாசனன், சகுனி, கர்ணன் 4 பேரும் வட்டமேசை மாநாடு போடுறாங்க. அதுல என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, இவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மயங்கிடுவான், குறைஞ்சபட்சம் சாப்பாட்டாலும் மயங்கிடுவான். அப்புறம் இவனை தூக்கி யமுனையில போடணும். யமுனையில என்ன பண்ணணும், கூர்மையான ஈட்டிகளை எல்லாம் நட்டு வச்சுக்கணும். அந்த ஈட்டி குத்தியா செத்து போனோம். ஒருவேளை தப்பிச்சுட்டா யமுனையில மூழ்கி செத்து போனோம். ஒருவேளை தப்பிச்சுட்டா, அதனால கைய காலை எல்லாம் கெட்டி விஷம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து மயங்குறவனை கைய காலை கெட்டி யமுனை நதிக்குள்ள எறியணும். அங்க ஈட்டியெல்லாம் குத்தி வச்சிருக்கணும். இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன்ல அவன் செத்து போயிடும். இவனை ஒழிச்சா அப்புறம் இந்த 4 பேரையும் நாய விரட்டுற மாதிரி விரட்டிடலாம். யுதிஷ்டிரன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இந்த 4 பேரும் நமக்கு ஒரு தூசு. பீமனை மட்டும் ஒழிச்சு கட்டியது. பீமன் 1ஆம் நம்பர் மாதிரி, இவங்க எல்லாம் 0. 1 போச்சுதுன்னா 0வுக்கு வேல்யூ இல்லை. இப்படி திட்டம் போட்டு இந்த கர்ணன் அண்ட் கோ என்ன பண்ணிச்சது, சாப்பாடு கொடுத்தது. எதிர்பார்த்த மாதிரி பீமன் மயங்கினா, கைய காலை கட்டி யமுனையில வீசி எறிஞ்சாங்க. மேல இருந்து தூக்கி போட்டாங்க. ஈட்டி எல்லாம் மரம் அழுகி போச்சு. இவனுக்கு தண்ணியில விழுந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வந்துட்டது. கைய காலை கெட்டி வச்சிருந்த கெட்ட எல்லாம் அறுத்து எறிஞ்சிட்டான். ஏன்னா அவன் அவ்வளவு பெரிய பலசாலி. இந்த ப்ராசஸ்ல இவன் நாகலோகத்துக்கு போயிட்டான். நாகலோகம்ங்கிறது அவனுக்கு சொக்கார வீடு. அவங்க அம்மா குந்திக்கு ரிலேஷன் அங்க இருக்காங்க. அங்க போன உடனே அவங்க இது குந்தி பையன் இல்ல அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, வந்த விருந்தாளியை ரொம்ப உபசரிச்சு அவனுக்கு நாகலோகத்துல இருந்த சில போன் விட்டா, நம்ம ஒரு பாஷையில புரிய மாதிரி சொல்றா இருந்தா, சில போன் விட்டா அண்டா இருந்தது. அதெல்லாம் குடிக்க கொடுத்தாங்க. ஒரு அண்டா குடிச்சா 10,000 யானைக்கு பலம் வரும். என்னுடைய நம்பர் பிகர்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அது என்னுடைய முன்னாடி கிளாஸ கேட்டு துல்லியமா தெரிஞ்சுங்க. இப்படி ஒரு 10 அண்டாவை குடிக்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப கௌரவமா வீட்டுக்கு வழி அனுப்பி வச்சுட்டாங்க. இவன் பொழைச்சு வந்துட்டான். நம்ம ஜாதகத்துல 6வது இடமெல்லாம் சரியில்லைன்னா நமக்கு எதிரிகள் இருப்பாங்க. நம்ம கால வர்றது எப்படிடா இவனை தீர்த்து கட்டலான்னு ஒரு கூட்டம் இருக்கும். இது பஞ்சபண்டல 5 பேர் தான் இருக்கு. இல்ல அவங்க ஜாதகம் இருந்ததோ இல்லையோ, துரியோதனனுக்கு சொக்கரமரம் வரதுனால அவங்களுக்கு அந்த கேள்வி வந்தது. பீமன் பிழைச்சு வந்துட்டான். இதுக்கப்ப இவங்களை படிக்க அனுப்புறாங்க, படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. குருகுல கல்வி தொடங்குது. அதுல அர்ஜுனன் வித்தைகள் கத்துக்கிறான். அர்ஜுனன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறான். முக்கியமாக வில் வித்தையில. பொதுவா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துல பெரிய கில்லாடிகள்.
தர்மபுத்திரர் ஈட்டி யுத்தத்துல கில்லாடி. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அது ஒரு ஸ்பெஷலைசேஷன். டாக்டர் எம்பிபிஎஸ் அல்ல ஹார்ட்டுக்கு நியூரோ டென்டல் போன் இவங்களும் நினைக்கணும் தனுர்வேதம் கத்திட்டாங்க. அந்த தனுர்வேதத்துல இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷனும் இருந்தது. அதுல கதா யுத்தத்துல பீமன் துரியோதனன் 2 பேர். அடுத்தது வில் வித்தையில அர்ஜுனன், வாழ் வித்தையில நகுலன், ஜோதிஷத்துல சகதேவன். தனுர்வேதத்திலேயே அவன் கில்லாடிதான். இருந்தாலும் அவனுடைய ரொம்ப கில்லாடி தன்மை யுத்த இதுல இல்ல. யுத்தத்திலையும் கில்லாடி அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ரொம்ப ஸ்பெஷலைசேஷன் அவனுக்கு ஜோதிஷம், சகதேவன். இப்படி வந்த பிறகு இந்த துரியோதனன் கோவுக்கு, துரியோதனன், துஷாசனன், கர்ணன், சகுனி கோவுக்கு அர்ஜுனனும் ஒரு முள்ளா மாறிட்டான். இதுவரைக்கும் பீமன் மட்டும்தான் பிரச்சனையா இருந்தான். இந்த போய் படிக்க ஆரம்பிச்ச பிறகு அர்ஜுனன் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டோம். அவனுக்கு கால் பூசி வர முடியல. முக்கியமாக வில்வித்த, பொதுவாக எந்த ஃபீல்ட் ஆனாலும் சரி. அர்ஜுனனும் ஒரு டாப்பரா மாறிட்டான். பீமன் பிறவியிலேயே வலிமையானவன். கதாயுத்தால அவனுக்கு அடிஷனல் போனஸ். அர்ஜுனன் பீமன் மாதிரி பிறவியிலே வலிமையானவன் இல்ல, அவன் டெவலப் பண்ணிட்டான் அவனுடைய திறமைகளை. பொதுவா உலகத்துல மனிதர்கள் இப்படி 2 விதமா இருக்கலாம். சில பேரு பிறக்கும் போதே சில திறமைகளோட பிறக்கலாம். சில பேரு பிறந்த பிறகு சில திறமைகளை வளர்த்துக்கலாம். இல்ல அர்ஜுனன் பிறந்த பிறகு தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்ட கட்சி. அதனால இவங்களால பஞ்சபாண்டவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை பீமனை போட்டு தள்ளனா கூட இருக்கவே இருக்கான் அர்ஜுனாங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டது. இந்த சூழ்நிலையில பெரியவங்க தர்மப்படி காரியம் செய்யணும்னு நினைச்ச பீஷ்மர், விதுரர் மாதிரிப்பட்டவங்க யுதிஷ்டருக்கு யுவராஜா, இளவரசன் பட்டம் கட்டுறாங்க. இது வயிற்றெரிச்சலை அதிகப்படுத்துது. பொதுவா ஒரு விஷயம் இன்னைக்கு சயின்ஸும் ஒத்துக்கிட்டு இருக்கு. யார் யாருக்கு வயிற்றெரிச்சல் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் அல்சர் வருமா. அதாவது பொறாமை இருக்கிறவங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய குணத்துக்கும் நம்முடைய நோய்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. என்னுடைய பெருஞ்செல்வ விளை, அழகன் விளை, அந்த மாதிரி கிளாஸ்ல ஏதோ கிளாஸ்ல நான் அந்த டீடைல் சொல்லியிருக்கேன். இன்ன குணம் இருந்தா, இன்ன கெட்ட குணம் இருந்தா உங்களுக்கு இன்ன நோய் இருக்கும். நாம ஏன் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க நல்லவங்களா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க நல்லவங்களா இருக்கணும். அதனால நாம நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும். நேர்மையா இருக்க பார்க்கணும், தர்மமா இருக்க பார்க்கணும். ஆனா நம்முடைய எதிரி எப்படி இருக்கானோ அவனுக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜியும் வச்சுக்கணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, துரியோதனன் அவங்க அப்பாவை திருதராஷ்டிரனை மண்டையை கழுவி இந்த பஞ்சபாண்டவர் ஒரு பூஜை அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லி ஒரு ஊருக்கு அனுப்பி, வாரணாவதம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பி, அங்க இவங்களுக்கு ஒரு மாளிகை மாதிரி கட்டி, அந்த மாளிகை அரக்குல கட்டின மாளிகை, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களையே வச்சு கட்டின மாளிகை, வெளியே பார்க்கறதுக்கு தெரியாது. இந்த இடத்துல விதுரர் அப்படிங்கிறவரு ஒரு பெரிய கில்லாடி. அர்த்த சாஸ்திரத்தை சாணக்கியர் எழுதுறதுக்கு முன்னாடியே, சாணக்கியர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டுல இருந்த பெரிய ராஜதந்திரி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க, மேக்கியவில்லின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது ஒரு அயோக்கியனுக்கு பேராகும். வெளிநாட்டுல இருந்த ஒரு அயோக்கியனுக்கு பேரு மேக்கியவில்லி. இந்தியாவின் மேக்கியவில்லி சாணக்கியர் சொல்லுவாங்க. சாணக்கியர் நல்லவர்.
சாணக்கியவர் நேர்மையானவர், சாணக்கியர் தர்மபடி வாழ்றவர். இந்த மேக்கியவில்லி அந்த கோஷ்டி கிடையாது, அயோக்கியன்ல ஒன்னா நம்பர். ஆனா அதே மாதிரி சாணக்கியர் மாதிரி அவருக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்தவர்னு சொல்லலாம். கிருஷ்ணர் ஒரு ஆளு, இன்னொன்னு விதுரர். மகாபாரத்ல ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா பீமன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்ல முடியாது. ஒரு பிராக்டிக்கலா வாழ்றவன் சரி, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்ல முடியாது. கிருஷ்ணன் விதுரர் எல்லாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்ப இந்த விதுரருக்கு தெரியுது, அவர் எப்பவுமே கண்கொத்தி பாம்பா என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு இருப்பாரு போல இருக்கு. துரியோதனன் இப்படி ஒரு அயக்கத்தனமான திட்டம் போடுறாங்கிறது அவருக்கு தெரியுது. அதனால அண்ணன் பிள்ளைகள்கிட்ட, பஞ்சபாண்டவர் பிள்ளைகள்கிட்ட மறைமுகமா சொல்லி அனுப்புறாரு, உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு. அதுக்கு ஒத்தாசைக்கு ஏற்பாடும் பண்றாரு. இந்த அயோக்கியன் துரியோதனன் இவங்க 5 பேரையும் கொளுத்துறதுக்கு முடிவு பண்ணி அந்த மாளிகையை கட்டி வைக்கிறான். யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாத விஷயத்த மோப்பம் பிடிக்கிறது தான் கில்லாடி அட்மினிஸ்ட்ரேட்டர். அதை விதுரர் பண்ணாரு. அதுக்கு சொல்யூஷனும் ஏற்படுத்தினாரு. அதே மாதிரி தீ வச்சு கொளுத்த வேண்டிய நாள்ல விதுரர் முன்கூட்டியே க்ளூ கொடுத்திருந்ததுனால பஞ்சபாண்டவர்கள் அந்த மாளிகைக்கு தீ வச்சுக்கிட்டு முன்னேற்பாடு படி சுரங்க வழியா தப்பிச்சிடுறாங்க. பொதுவா ஆததாயி அப்படின்னு ஒரு வார்த்தை கீதையில பிறகு வரப்போகுது. அர்ஜுன அயோக்கியம் சொல்ல போறான். அர்ஜுனன் உண்மையில அயோக்கியம் இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது அவர் அயோக்கியம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஹத்வைதான் ஆததாயினக, அதாவது இந்த ஆததாயிகளை கொல்றதை விட நான் யுத்தம் வேண்டாம் அப்படின்னு தபஸ் பண்ண போறது, காட்டுக்கு போறது நல்லது இல்ல அப்படின்னு ஒரு கள்ள நியாயம் சொல்றான். கிருஷ்ணன் கிட்ட இந்த கள்ள நியாயம் சொல்ல முடியாமா? ஆததாயி அப்படின்னா யாரு அப்படின்னா அக்னிதோ கரதச்சைவ, அக்னி தீ வைக்கிறவன், நெருப்பு வச்சு கொல்ல முயற்சி பண்றவன், விஷம் வச்சு கொல்ல முயற்சி பண்றவன், சஸ்திரபாணி தனாபக, ஆயுதம் இல்லாதவனை நிரபராதியை கொல்ல முயற்சி பண்றவங்க, நம்முடைய செல்வத்தை கொள்ளை அடிக்கிறவங்க, நம்முடைய சொத்தை ஆட்டைய போடுறவங்க, நம்முடைய பணத்தையோ நிலத்தையோ காரையோ கம்ப்யூட்டரையோ எதுனா சரி, நம்முடைய சொத்தையை ஆட்ட போடுறவங்க, கஷேத்திர தார ஹரஸ்சைவ, நம்முடைய மனைவியை ஆட்ட போடுறவங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் தான் தமிழ்நாட்டுல பதவிகள் இருக்காங்க, மந்திரிகளா இருக்காங்க. அது நம்முடைய பெருந்தன்மை, 200க்கும் 500க்கும் ஓட்டு போட்ட பெருந்தன்மையினால நடந்த விஷயம். இந்த மாதிரி 6 விஷயங்கள் செய்யறவங்க ஆததாயி. 3 தடவை விஷம் ட்ரை பண்ணிட்டாங்க, இப்போ தீ கொளுத்த முயற்சி பண்ணிட்டாங்க. இதுல 1 பண்ணாலே ஆததாயி, இப்ப 2 ஆச்சு. அதுக்கப்புறம் இவங்க திரௌபதியை கல்யாணம் பண்றாங்க, பொறுக்கல்ல. துரியோதனன் ரொம்ப வீக்கஸ்ட் டீம். அது தலையிட நின்னா கூட பஞ்சபாண்டவர்கள் அவங்க ஜெயிக்க முடியாது. ஒத்தைக்கு ஒத்தை சண்டை போட்டா, 100 பேரும் சேர்ந்து ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டா கூட பஞ்சபாண்டவர்கள் ஜெயிக்க முடியாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அல்பாச நப்பாச முயற்சி பண்ணாங்க, முடியல. அதனால திரௌபதியை கூட ஜெயிக்க முடியல. இந்த மீசை முறுக்கி கர்ணன் மீசை முறுக்கி கர்ணன் 5 பைசாவுக்கு லாயக்கு இல்லாதவன், எந்த ஒரு கட்ஸும் இல்லாதவன், திறமையும் இல்லாதவன். ஆனா வாய் மட்டும் என்ன போல உண்டா, நான் நினைச்சேன் இந்த உலகத்தையே புரட்டி போட்டுருவேன்
இப்படி எல்லாம் பேசக்கூடியவன். துரியோதனனை கெடுத்ததுல இவன் சும்மா இருந்திருந்தா துரியோதனை இவ்வளவு ஆடி இருக்க மாட்டான். துரியோதனனுக்கு பக்கவாத்தியம் வாசிச்சு கொடுத்தது இவன் தான். நான் இருக்கேன் பாத்துக்கிறேன், வார்த்தை நான் பாத்துக்கிறேன், தாரத நீ வாங்கிக்கோ. இது விஷயம் தெரிஞ்சவங்களும் தெரியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, என்ன வரலாம் அதை நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், வாங்குறதெல்லாம் நீ வாங்கிக்கோ, அடியெல்லாம் நீ வாங்கிக்கோன்னு அர்த்தம். ஒருத்தன் சொன்னா, காட்டுக்கு ஒரு கூட்டமா போயிட்டு இருந்தாங்களா, புலி வந்துட்டது. உடனே அவன் சொன்னானா, பயந்தவன் என் மேல படுத்துக்கடா அப்படின்னா. எல்லாரும் இவங்க மேல படுத்துக்கிட்டா புலி வேற ஒண்ணும் பண்ண முடியாது, மேல இருக்கிறவன் சாப்பிட்டு அதுக்கு பசியாயிடும். இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் கர்ணன். இவனை உசுப்பேத்தி விட்டே துரியோதனை கெடுத்தவன். சகுனி கூட அவ்வளவு மோசமானவன் கிடையாது. மகாபாரதத்துல சகுனி அவ்வளவு மோசமானவன் கிடையாது. அவன் பல சமயங்கள்ல துரியோதனுக்கு நல்ல புத்தி சொன்னான். இத்தனை தடவை ட்ரை பண்ணிட்டோம், ஒன்னும் பலிக்கல, பாச்சா பலிக்கல, இனிமேலாவது அங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுவோம், சமாதானமா போவோம், விட்டு கொடுத்து போவோம், இப்படி எல்லாம் சகுனி சொன்னான். அப்படி சொல்லும் போது துரியோதனன் திருத்த பார்த்தாம்னா உடனே கொட்டு இல்லாமலே சாமி ஆடும். அந்த சாமிக்கு கர்ணன் கொட்டடிச்சு கொடுப்பான். நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்றான். இந்த கர்ணனால திரௌபதி சுயம்வரத்துல அந்த வில்லுல நானு கூட ஏத்த முடியல. அப்படிப்பட்ட வீராதி வீரனாக்கு இந்த கர்ணன். அதனால நம்முடைய பெரியவங்க தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க அர்ஜுனனுக்கு வில்லுக்கு விஜயன் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு கால் தூசுக்கு ஒருத்தர முடியாது, தெரிஞ்சுதான் அவங்க அந்த பெயர் கொடுத்தாங்க. கர்ணன் உட்பட முக்கியமா கர்ணனால வில்லுல நாணயத்த முடியல. இதுதான் மகாபாரதம் சொல்ற உண்மையான கதை. ஆளுக்கு என்னென்னமோ கதை அடிச்சிட்டு இருக்காங்க. 19 சினிமாக்காரன் கர்ணன் ஒரு சினிமா எடுத்து கதை கட்டி விட்டுருக்கான். எல்லாரும் கர்ணன் பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் ஒரு சீரோ அயோக்கியன்ல 1ஆம் நம்பர் அயோக்கியன். அடுத்தவன் பொண்டாட்டிய சேலைய உரிய சொல்லக்கூடிய அளவுக்கு கேடுகட்ட அயோக்கியம் கர்ணன். துரியோதனன் அதை செய்யல, சகுனி அதை சொல்லல, இந்த கர்ணன் தான் சொன்னான். கர்ணனை மாதிரி ஒரு அயோக்கியன் மகாபாரதத்துல கிடையாது. துரியோதனாவது பிறப்பிலே அயோக்கியம், நம்ம மன்னிக்கலாம். இவன் அப்படி கிடையாது. நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு அயோக்கியனா வாழ்ந்தவன் கர்ணன். அப்போ அதனால அந்த சுயம்வரத்துல அர்ஜுனன் ஜெயிச்சிடறான், திரௌபதியை கல்யாணம் பண்ணிடுறான். இவங்களுக்கு அடுத்த வைத்தறிச்சல். சண்டைக்கு போறாங்க, தோத்துடுறாங்க. மறுபடி படைகளை எல்லாம் சேர்த்துட்டு வந்து சண்டைக்கு போறாங்க, தோத்துடுறாங்க. வைத்தறிச்சல் அடங்கல்ல. இதுக்கு இடையில பெரியவங்க இவங்க 2 பேருடைய சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு அயோக்கிய செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. எப்படி இந்தியா சுதந்திரம் அடையும் போது, அதாவது 1947ல நம்ம நாட்டுல பெரியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட சோகால்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அயோக்கிய செட்டில்மெண்ட்டை உருவாக்குனாங்களோ, முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஒரு நாடு, முஸ்லிம்களுக்கும் ஒரு நாடு, அப்படி ஒரு அயோக்கிய செட்டில்மெண்ட்டை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி ஒரு அயோக்கிய செட்டில்மெண்ட் உருவாச்சது. அது என்ன ஏதுன்னு நமக்கு அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. மகாபாரதம் போயிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல நிறுத்தி தான் ஆகணும். சரி, கேள்வி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால